இன்னைக்கு நம்ம மிரல் ஒர்க்கில் பீடு படிக்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து நம்ம பீடு போட்டு படிக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, எப்போவுமே நம்ம வந்து த்ரெட் எடுப்போம். இந்த வாட்டி இந்த டொயின் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொயின் வச்சு எடுத்திருக்கேன் சரிங்களா. நீங்களும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டொயின் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா த்ரெட்டு வந்து சில கஸ்டமர் நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, த்ரெட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வேணால் இது வந்து அயன் பண்ணும்போது அத்து போகும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்ததில் இது வரைக்கும் அந்த மாதிரி அயன், ஏன்னா நம்ம ஆரி போட இடத்துல அயன் பண்ணவே முடியாது இல்லையா, அதனால் அத்தெல்லாம் அந்த மாதிரி போகாது, நல்லா தான் இருக்கும். த்ரெட்டு வந்து கொஞ்சம் பிசுறு வரும். இது வந்து உங்களுக்கு போட போட கொஞ்சம் ஃபாஸ்ட் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த பீடு வந்து அப்படி வலிவிட்டு அழகாக போடலாம் சரிங்களா. நீங்களும் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடக்கூடிய ப்ளவுஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள்கிட்ட இந்த த்ரெட்டு இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணி காணிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் த்ரெட் வந்து இந்த மாதிரி நாட் போடுவோம். ஆனால் வந்து இது வந்து இப்படி நம்மளுக்கு நாட் போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம நாட் போட்ட இடத்துலையே ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி நாட் போட்டு இந்த மாதிரி நாட் போடணும் சரிங்களா. ஒரே இடத்துல அந்த நாட்டு வர்றது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பீடெல்லாம் அழகாக வலிவிட்டு நீட்டாக போவோம். நீங்கள் இதில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் தான் போடுவீங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம இதில் வந்து நாட் போட்டுட்டு எப்பவும் போல் ஃப்ரேம் கடியில் போட்டுட்டு இதுக்கு வந்து நீடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட் நீடில் எடுத்திருக்கோம். அதே பீட் நீடில் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பீடு எடுத்துக்கலாம். பீடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு படிச்சிருப்போம் நம்ம, அதே மெத்தடில் தான் வரும். ஓகேவா. இப்போ வந்து ஒரு 4 பீடு, 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 4 பீடு எடுத்துட்டு, இப்போது விழுந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து அந்த இது வந்து போடும்போது சில வாட்டி அந்த நாட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும், நாட் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல சின்னதாக இருக்கிறதுனால இருந்து இப்படி நம்ம இழுக்கும்போது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம த்ரெட்டு வந்து எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கட்டியாக அந்த இடத்துல நாட்டு கொஞ்சம் நிறைய பெருசாக இருக்கும். இங்கே வந்து இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு 2 வாட்டி இங்கே ஒருக்கா இப்படி போட்டுட்டு தான் எப்போ நீங்கள் நாட் போட்டாலுமே ஃபஸ்ட்டு போடும்போது சரிங்களா. சும்மா அப்படி போட வேண்டாம். ஃபஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து இது பக்கத்தில் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே 2 பீடுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு 4 பீடு 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த மிரலுக்கு பக்கத்தில் மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்து மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு 4 பீடு. எடுத்துட்டோமா, மறுபடியும் இவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கணும். பொதுவாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த பீடு வந்து மிரலில் ரொம்ப யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது படிக்கிறோம். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது கிராண்டாக போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே இதை விரும்ப மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து மிரலில் வந்து பொதுவாக நம்ம வந்து த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. மறுபடியும் ஒரு 4 பீடு இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போடுறோம். இதோடி நம்மளுக்கு மிரல் ஒர்க்கு முடிஞ்சுது. நம்ம வந்து இப்போ கிளாஸ் முடிக்கக்கூடிய கட்டத்தில் வந்தாச்சு.
ஓகே, இவ்வளோந்தாங்க. இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். நான் பாதி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போது நம்ம வந்து கடைசியாக முடிக்க போகிறோம். இப்போ இந்த முடிக்க இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதில் வந்ததும் இதில் வந்து முடிக்கலாமான்னு பார்த்துக்கோங்க. இப்படி புரிஞ்சா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து முடிக்கக்கூடாது, இங்கே தான் முடிக்கணும். அப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஏதோ ஒரு மாதிரியாக இந்த இடத்துல வந்து முடியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து இங்கே உள்ளாடி வச்சு போடும்போது எங்கே தொடங்கணும், நம்ம எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எப்போவுமே வெளியே வச்சு போடக்கூடாது, உள்ளே வச்சு தான் நாட் போட்டுக்கணும், சரிங்களா? ஓகே, நாட்டு போட்டுட்டோம், நீட்டாக வந்தாச்சு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரவுண்டில் போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த சதுரம் இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து த்ரெட்டில் போட்டு அதே மெத்தடு தான். நடு சென்டர் கவர் பண்ணிவிட்டு நடு சென்டர்லேருந்து எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் பீடு லோட் பண்ணிக்கலாம். லோடு எடுத்துட்டு இங்கே நடு சென்டர் பார்த்துக்கோங்க. அப்போது இந்த இடத்துல ஓகே போதும். அப்போது இங்கே வச்சு ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லோடு எடுத்துக்கோங்க. போக போக என்னாகும், நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி குறைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த அளவு போதும். நம்ம எண்ணி பீடு இவ்வளோன்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு சரியாகாது. நீங்கள் வந்து லோடு எடுத்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க. எடுக்கும்போது வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பீடு கூட்ட வேண்டியதாக இருக்கும், இல்லை ஒரு பீடு குறைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு பார்த்து லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு பீடு போட வேண்டாம், இந்த பீடு இவ்வளோ கரெக்டாக இருக்குது, இவ்வளோந்தாங்க. இதே மாதிரி நம்ம வந்து மீதி இருக்க 3 சைடும் போட்டுக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 3 பீடு, கடைசியாக ஒரு 2 இல்லைன்னா ஒரு பீடு போட்டு முடிச்சுக்கலாம். 2 பீடு போடுவோம், போட்டு பார்ப்போம் எத்தனை பீடு போடணுமோ அதை போட்டு அதை முடிச்சுக்கலாம். ஓகே, 1 வச்சா ஓகேன்னு தோணுது. ஓகே, முடிஞ்சது. இதே மாதிரி 4 சைடும் மீதி இருக்க 3 சைடும் போட்டுக்கலாம். இங்கேருந்து இங்கே போடணும். இப்போது நம்ம வந்து 4 சைடும் போட்டு முடிக்க போகிறோம். ஓகேங்க, இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். போட்டுட்டு கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, முடிஞ்சுது. நாட் போட்டுக்கிறேன். ஓகே, சூப்பராக போட்டுட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கிளாஸில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.